இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்த உங்க எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ரீடிங் என்ன அப்படின்னா, அடுத்த 1 மணி நேரத்தில உங்க வாழ்க்கையில எந்த மாற்றம் வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மாற்றம் வந்து என்ன 1 மணி நேரத்தில சொன்னீங்க, 1 மணி நேரத்தில காணோம் அப்படின்னு 1 மணி நேரத்தில தேடாதீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்தில அதுக்கான எனர்ஜி நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்துரும். மாற்றத்துக்கான எனர்ஜி. அது என்னன்னு நீங்க நோட்டீஸ் பண்றதுக்காக தான் இந்த ரீடிங். உங்க வாழ்க்கையில ஏதாவது 1 மணி நேரத்தில மாறுச்சு அப்படின்னா, அது இதா தான் இருக்கும். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் 1 மணி நேரத்தில் வரப்போகிற மாற்றம், அதுக்கான எனர்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக அந்த இதுக்குள்ளேயே அந்த கார்டுக்குள்ளேயே நின்றுச்சு, எதுவும் வெளியில் போகல. லக்கிஸ் ஆன் யுவர் சைட். உங்களோட ஒர்க்கில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒர்க் ரிலேட்டடாக கண்ணு பட்டிருக்கிறதோ இல்லை நான் வந்து ஒரு ஈவில் ஐயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாவி அண்ட் ஸ்டார் ஒர்க் ரிலேட்டடாக உங்கள் லக் வந்து இன்னும் 1 மணி நேரத்தில் மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காதல் இது எல்லாமே ரிலேட்டடாக தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காதல் தான் உங்கள் வாழ்க்கையோட சென்டர் பாயிண்ட்டாக இருக்க போது இனிமே. இது கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து உங்களோட லக்கை மாற்றுறதுக்கான எனர்ஜியாக இருக்க போகுது. மேபி உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா, மேபி காதலில் உங்களுக்கு எதாவது பாசிட்டிவ் சேஞ்ச் இல்லைனா நீங்கள் உணர்வுபூர்வமாக எனர்ஜெட்டிக்கலாக வந்து இந்த காதலில் ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கும். இல்லை அது வந்து ஜூம் பண்ணுமா கரெக்டாக அப்படின்னு பார்க்குறேன். இட் இஸ் நாட் ஜூமிங். இந்த ஹார்ட்டில் நிறைய டிசைன் இருக்குது. அதை உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். அது என்கிட்ட மல்லுக்கு நிற்கிது. இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஹார்ட். 2 விதமான ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைஞ்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இதுதான் உங்களோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த 1 மணி நேரத்தில் மேபி காதல் விஷயத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்ச் வரலாம், இல்லைனா வந்து எனர்ஜெட்டிக்கலாக இந்த மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கலாம். உங்களோட எதிரிகள் எதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த லக் வரப்போகுதுன்னா, இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் எதிரிகளோட விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இங்கே வந்து ஆமை தலைகீழாக கிடக்கு. ஸோ இவனால் வந்து உங்கள் வாழ்க்கையை நகர விடாமல் வச்சுருந்தவங்க, இல்லைனா ஏன்னா இங்கே ஒர்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக பிளாக்கேஜ் இருக்குது. அதை நகர விடாமல் வச்சுருந்தவங்களோட விஷயங்கள் மேபி வெளியில் வரலாம், பப்ளிக் ஆகலாம், இன்டெலெக்ட். இந்த எனர்ஜி, இந்த காதல் உங்களை வந்து எல்லா விதமான விஷயங்களையும் யோசிக்க வைக்குது. அதாவது இந்த காதல் தான் நீங்கள் வந்து கரியரில் முன்னாடி போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. நான் லிட்டரலாக வந்து நீங்கள் லவ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஜாப் வாங்கி தருவாங்கன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எனர்ஜி, அந்த சேஞ்ச், அந்த காதலுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த மரியாதை, ஆத்மார்த்தமான ஒரு விஷயங்கள், இது வந்து உங்களோட கரியர்லேயும் வந்து எஃபெக்ட் ஆக போகுது. நீங்கள் அதுக்கு உண்மையாக இருக்கிறதோ இல்லை அதுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அந்த காதல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். நீங்கள் வந்து அதில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, இல்லைனா அதே மாதிரி ஒரு எனர்ஜி வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்க ஏதோ ஒரு மாற்றம் வந்து நிகழுது உங்கள் காதலில் சேர்ந்து. அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கரியரில் சேஞ்சை கொண்டு வரப்போகுது. பாடி, நீங்கள் உங்களோட இன்டெலெக்ட், உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து மலர ஆரம்பிக்கும். இந்த கரியருக்கு அதுதான் பெரிய பிரேக் த்ரூவாக இருக்க போகுது. மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் வந்து 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ம்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் சார்ம். இது வந்து ரொம்ப கிறிஸ்டல் ஸ்கொயர் கிறிஸ்டல் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்தவங்க இனி அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறது, ஏன்னா உங்கள் மண்டை வேலை மாதிரி வேலை செய்யுது. அதுக்கான மாற்றத்தை கொண்டு வர்றது காதல், அந்த எனர்ஜி, அந்த யூனியன் எனர்ஜி, இல்லைனா அந்த ஒரு தெய்வீக சக்தி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகுது. ஸோ இதுதான் இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற, இல்லை உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர்றதுக்கு காரணமாக இருக்க போகிற எனர்ஜி. 2 விஷயம் வெளியில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்குது. வெல்த் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் இருக்குது. இன்னும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற வெல்த், இல்லைனா நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நீங்கள் வெல்த், ஹோம் அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. இது வந்து ஓவரால் எனர்ஜி தான். நம்ம வந்து கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் கரியரில் ஒரு பிரேக் த்ரூக்கான எனர்ஜி வந்து இன்னும் 1 மணி நேரம், ஜஸ்ட் 1 ஹவர். நீங்கள் யோசிக்கலாம், இது எப்படி 1 மணி நேரத்தில் நடக்கும் அப்படின்னு. கடவுள் நினச்சா 1/2 மணி நேரம் இல்லை, 5 நிமிஷத்தில் நடக்கும். ஆண்டவன் சொல்கிறான்டா, அருணாச்சலம் செய்கிறான்டான்னு போய்கிட்டே இருங்க.
ஆட்டோ கரெக்ட் விக்டிம். ம். எதனால வந்து உங்க அந்த எதிரிகள் விஷயம் வெளியில வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது எதனால அப்படின்னா, அவங்களையும் அறியாம சில தவறுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல பேக் ஃபயர் ஆக போகுது. நீங்க வந்து இவ்வளோ நாளா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க பலிகடாவா ஆயிட்டுருந்தீங்க. ஒர்க் ரிலேட்டடா இருக்கட்டும், வீட்லயே ஆகட்டும், இல்ல காதல் விஷயலயே ஆகட்டும். ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து பலிகடாவா இருந்திருக்கீங்க. இனி வந்து அந்த பலிகடா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மாறப்போது. இது எதனால மாறப்போகுதுன்னு நம்ம பார்த்த மாரி உங்கள உங்கள அழிக்கணும்னு நினைக்கிற அந்த எதிரி, இல்லன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்கள பிடிக்காதவங்க, அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து அவங்களே அறியாம வெளியில வரப்போ சம் ரகசியம் அது வெளியில வருது. அஃப் ஆ இதுதான் சம் ஃபயரி கிளைமேக்ஸ் நான் சொல்லல. அப்ரோச்சஸ், ஃபுல் மூன் இன் ஏரியஸ். இப்பதான் நம்ம ஃபுல் மூன் முடிச்சு போயிட்டுருக்கோம். ஸோ இனி வரப்போது அமாவாசை தான். அமாவாசை முடிஞ்சு ஓ மை காட்! நியூ மூன். இப்போ தான் நான் அமாவாசைய பத்தி பேசிட்டுருக்கேன். எ டைம் டு கிவ் ரதர் தென் டேக். ஸோ இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் உங்களுக்கு இருக்க ஒரே கைடன்ஸ், காதல் விஷயத்துல குடுங்க, எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி கெரியர்ல குடுங்க. உங்கள பாராட்டணும், உங்கள வந்து மெச்சணும், தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும். நோ. உங்களோட கடமை என்ன? செய்யறது. ஹானஸ்ட்டா செய்யுங்க. இந்த இந்த நியூ மூன்லேருந்து அடுத்த ஃபுல் மூன் வரைக்கும் உங்க மண்டை டிஃப்ரெண்ட்டா வேலை செய்யும். அந்த மாதிரி மாற்றங்கள் ஏதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அத வந்து அத அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அத ஏத்துக்கோங்க. அந்த உங்க மண்டை என்ன சொல்லுது, உங்க புத்தி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அது ஏதோ வித்தியாசமான வழிய உங்களுக்கு காட்டிக் குடுக்க ட்ரை பண்ணுது. இது நீங்க வந்து உடனே டவுன்லோடு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண போறீங்கன்னு நான் சொல்லல. ஏதோ ஒரு விஷயம் நீங்க பார்க்குறது, ஒரு நியூஸ் இல்லன்னா ஒரு வீடியோ அது வந்து உங்கள மண்டைய வேற மாதிரி யோசிக்க நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நாம ஏன் இந்த வேலைய இப்படி மாங்கு மாங்குன்னு பண்றோம்? இது ரொம்ப ஈஸியா இருக்கே! அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் உங்க மண்டைக்கு தோணுச்சு அப்படின்னா, அத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நத்திங் இஸ் செட் இன் ஸ்டோன் பாட்டம் டெக்ல. இனி வந்து நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே வந்து அ கல்லுல பொறிக்கப்படல. இனி எல்லாமே வந்து அ அ மாறும். எதுவுமே வந்து நிரந்தரமாயிடல உங்க வாழ்க்கையில. இனி உங்க வாழ்க்கையே மாற்றம் தான். அந்த மாற்றம் கூடிய சீக்கிரம் நிகழப்போகுது. அதுவும் 1 மணி நேரத்துல இந்த மாற்றத்துக்கான எனர்ஜி உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்கும்போது, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த எனர்ஜி வரும். அத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் சொல்றாங்க. அவங்க எப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னும் சொல்லியாச்சு. நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் குடுப்பாங்க. அத தக்க வச்சுக்கிறது, நம்ம முயற்சி பண்றது நம்மளோட வாழ்க்கையில தான் இருக்கு. நம்மளோட கையில தான் இருக்கு. டங்க்கு செமையா ரோல் ஆகுது. கண்டுக்காதீங்க. எதிரி. அகெயின் எதிரி. ப்ரிடிக்ஷன். ஓ மை காட்! யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ப்ரிடிக்ஷன். பிரபஞ்சம் எவ்ளோ அழகா சொல்றாங்க. இது வந்து எதிரி உங்கள அழிக்க முயற்சி பண்றது. ஸ்கார்பியன் எனர்ஜி. தேள் கொடுக்கு யாரோ உங்கள அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்களுக்கு வலி உண்டாக்கணும்னு நெனைக்கிறாங்க. அந்த வலியில நீங்க துடிக்கிறத பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் த அஸ்ட்ரானமர் கார்ட். இவங்க வந்து ரொம்ப பழைய காலத்துல வாழ்ந்தவங்க. ஒரு ஃபெமின் எனர்ஜி ரொம்ப ரொம்ப போற்றப்பட்டவங்க. இவங்க சொன்ன ப்ரிடிக்ஷன் ஒண்ணு கூட தப்பானதில்ல. இந்த ப்ரிடிக்ஷன் அதுதான் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. அது இல்லாம நீங்களே அப்படிதான் ஆகப் போறீங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷன நம்புங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மண்டையில வந்துச்சு அப்படின்னா, அத நம்புங்க. ஏன்னா நீங்க தான் இங்க அஸ்ட்ரானமர். நீங்க தான் எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்றீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள நீங்க நம்புங்க அப்படின்றாங்க. நீங்க வேற யார் சொல்றதையும் நம்பணும்னு அவசியமே இல்ல. உங்கள நீங்க நம்புனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க மாற்றம் எல்லாமே வரும். மேபி நீங்க உங்கள சந்தேகப்படுறீங்க. மேபி இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறீங்களா? இதெல்லாம் எங்க போய் நடக்க போகுது அப்படின்னு போனீங்கன்னா, உங்களுக்கு எப்படி நடக்கும்? சில சமயம் நம்ம நம்பணும். குருட்டுத்தனமான நம்பிக்கையும் நல்லது தான். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து எ போல்ட் நோபிள் ஹார்ட்டட் வுமன். பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. செல்ஃப் அஷ்யூர்ட் பெர்சன். நீங்க செய்யறத நம்பிக்கையோட செய்யணும். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா செய்யும்போது, இங்க இந்த ஸ்கார்பியன் எனர்ஜிய உங்களால ஸ்கார்பியன் எனர்ஜியால உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் எனர்ஜி மேனிபுலேஷன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் மாத்தி சொல்ல வரேன். பட் நான் ரியலைஸ் பண்றேன். அந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க சிலத ரியலைஸ் பண்ணணும். அந்த அந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வரும். ஒரு நிமிஷம். இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப
நீங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேரக்டர் ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க வந்து ரொம்ப ஈஸியான ஆளு. ஈஸியா உங்கள வந்து மடக்கிடலாம். ஈஸியா உங்கள வந்து ஏமாத்திரலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்கள ஹேண்டில் பண்றது. அதனால தான் அவங்க வந்து ஏதேதோ பண்றாங்க. அதனால தான் அவங்க மாட்டிக்க போறாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரிதிங் நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிற வரைக்கும் ஓ மை காட்! த பேப்பர்ஸ். உங்க வாழ்க்கைய வந்து இந்த மாதிரி பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க எப்பவுமே. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 1 மணி நேரத்துல வர எனர்ஜிய நீங்க உங்க வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில நீங்க நெறைய விஷயம் பண்றீங்க அட் அ டைம்ல. அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கும்போது, உங்களால ரொம்ப கூலா உங்க கைகள்ல எந்த பாரமும் இல்ல. எல்லாமே மேல சுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த என்ன சொல்றது? அந்த ஃபோர்ஸ் அந்த சைக்கிள்ல போட்டுருங்க. அது பாட்டுக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். நீங்க வேணுங்கும்போது எது வேணுமோ அத பிடிச்சுக்கலாம். இல்லன்னா திரும்ப அத வந்து ஒரு சின்ன புஷ் பண்ணீங்க அப்டின்னா, அது திரும்ப அந்த ரோல் ஆயிட்டுருக்கும். அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கைய நீங்க வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில சக்சஸ் வேணும் அப்டின்னா. இது வந்து ஓவரால் கைடன்ஸ் தான். பாட்டம் ஓ மை காட்! நான் சொல்லல காதல் தான் உங்க வாழ்க்கையில அந்த உந்து சக்தி அப்படின்னு. குயின் ஆஃப் கப்ஸ். நீங்க வச்சுட்டுருக்க காதல், அந்த உண்மையான காதல் தான் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த கார்ட். என்ன 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இது வந்து ரிவர்ஸ்ல வருது. எக்ஸாக்ட்லி. இவ்வளோ நாளா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாரமா இருந்ததோ, அதெல்லாம் இனிமே பாரமாவே இருக்க போறதில்ல. ரொம்ப ஈஸியா ஆக போகுது உங்க வாழ்க்கை இனிமே. டெத். ஏன் அப்படின்னா, இந்த கெட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில முடிய போகுது. இந்த சூறாவளி இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பக்கம் போறதுன்னு திக்கு தெரியாம சுத்தி சூறாவளியில மாட்டிட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளா. இந்த 1 மணி நேரத்துல வரப்போற மாற்றம் வந்து உங்கள வந்து இந்த மாதிரி ஒரு காமான எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா வச்சுட்டு இருக்க ஒரு எனர்ஜிக்கு எடுத்துட்டு போக போகுது. இதுக்கு நீங்க இந்த ப்ரிடிக்ஷன நம்பணும் அப்படின்றாங்க. இந்த ப்ரிடிக்ஷன் இஸ் யுவர் ப்ரிடிக்ஷன். அது வந்து இங்க கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. அடுத்தது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மனசாட்சி சொல்றதையும், மனசு சொல்றதையும் கேட்டு நடக்கணும் அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். நான் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் உங்கள நம்ப சொல்லி புஷ் பண்றேன் அவ்வளோதான். 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் எங்க போறீங்க? இந்த பேலன்ஸ்னால நீங்க வாழ்க்கையில சாதிக்க போறது 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஒரு பைசா கூட குறையாம அள்ளி அள்ளி மூட்டை மூட்டையா கட்ட போறீங்க. அதனால தான் நான் சொன்னேன். இந்த வெல்த் வந்து இன்னும் அவுட் ஆஃப் ரீச்ல தான் இருக்கு. எப்போ உங்க ரீச்க்கு அது வரும் அப்படின்னா, கைகள்ல கிடைக்கும் அப்படின்னா, நீங்க பேலன்ஸ்டா எல்லாத்தையும் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல. மல்டி டாஸ்கிங். இல்லன்னா ஒரு வேலை, ஒரு சைடு ஹஸ்ல் ஏதோ நெறைய விஷயம் பண்ண போறீங்க. அட்லீஸ்ட் 3 விஷயம் அட் அ டைம்ல பண்ண போறீங்க. அந்த 3யும் நீங்க பேலன்ஸ்டா வச்சுக்கணும். இப்ப வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு வாழ்க்கை. ஆனா தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காதல் ஒரு காரணமா இருக்க போகுது. 10 ஆஃப் வாண்ட்ஸ், 6 ஆஃப் வாண்ட்ஸ். 10 ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து அகெயின் 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெவிலி பர்டன்ட். நிறையா இருக்கு. நிறையா சுமக்க முடியாத சுமை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனா, இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் இல்ல 4 வாண்ட் போயிருச்சு அப்படின்னா, காதல் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, 6 ஆஃப் வாண்ட்ஸ் உங்க காதல் தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே. நீங்க ரொம்ப பாரமா இவ்வளோ நாளா தூக்கிட்டு போன அந்த ஒரு குச்சி, ஒரு வெற்றிங்கிற அந்த நீங்க வெற்றி வந்து இவ்வளோ நாளா உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. அது என்னால அடைய முடியல. நான் அத என்னால தூக்க முடியல அப்படின்ற தவிச்சிட்டு இருந்தா, இனிமே அசால்ட்டா வந்து "பாத்தியா நான் ஜெயிச்சுட்டேன்" அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இருக்க போது. ரொம்ப பாரமா இருந்த விஷயம் ரொம்ப லைட் ஹார்ட்டட் விஷயமா ஆக போகுது. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேளுங்க. லைஃப்ப ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. அடுத்தது காதல், காதல், காதல். காதல் இல்லையேல் சாதல். அந்த எனர்ஜிக்கு வந்துருங்க. இந்த லவ் தான் எவ்வளோ அப்படியே டெடிகேட்டடா உருகிருங்க. நீங்க ஆல்ரெடி டெடிகேட்டடா தான் இருக்கீங்க. மேபி காதல் விஷயமா தான் உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நீங்க வச்சுட்டுருக்க இந்த அன்கண்டிஷனல் லவ் உங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுது. இந்த காதல் தான் உங்க வாழ்க்கையில எல்லா மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு உந்து சக்தியா இருக்க போகுது. ஸோ லவ், லவ், லவ். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.